Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம பியூட்டி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல உள்ள டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், suntan, ஓபன் போர்ஸ் இன்னும் பல சரும பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் फ्रेंड्स, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம என்னோட வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு இருக்க அந்த நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடனே வந்து சேர்ந்துரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சோத்து கற்றாழை மடலை எடுத்துருக்கிறேன். இதை நான் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது இதோட மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் கட் பண்ணி விட்டுட்டு சைடில் இருக்கிற முள்களெல்லாம் வெட்டிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். கற்றாழையில் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கிறதால நம்மளோட சர்ம பிரச்சனைகளை சீக்கிரமாகவே போக்கக்கூடியது. இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நாம் ஃப்ரெஷ்ஷான கற்றாழை தான் எடுத்துக்கணும். கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற கற்றாழை ஜெல் எடுத்துக்காதீங்க. நம்மளோட சருமம் வெயிலால் ரொம்பவே கருப்பாயிருச்சு அப்படின்னா நம்ம சோற்று கற்றாழையை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளோட சருமத்தில் உள்ள அந்த வெயிலால் ஏற்பட்ட கருமை வந்து சீக்கிரமே மறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே முக சுருக்கம் வந்து ஏற்பட்டுருது. அந்த மாதிரியான முக சுருக்கங்கள், கண்ணு கீழே உள்ள சுருக்கங்கள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த கற்றாழை ரொம்பவே பயன்படும். இப்போ நான் கற்றாழை ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த சோற்று கற்றாழை ஜெல்லை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட நாம் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்க போகிறோம். ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்மளோட சருமத்துக்கு வந்து ரொம்பவே புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சருமத்தில் உள்ள கருமையை போக்கி நம்மளோட சருமத்துக்கு வந்து நல்ல ஒரு வெண்மையான நிறத்தை கொடுக்கக்கூடியது இந்த ரோஸ் வாட்டர். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சருமம் வந்து ரொம்ப வறண்டு போகாமலும் நம்மளோட சருமத்தை ஈரப்பதமாக வச்சுருக்கும். அதிக அளவில் ஆயில் எக்ஸஸ் ஆகிறதையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த ரெமெடிக்கு இந்த கற்றாழை கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டரும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட நாம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்க போகிறோம். சாதாரண மஞ்சளை காட்டிலும் கஸ்தூரி மஞ்சளே நம்மளோட சருமத்துக்கு ரொம்ப சிறந்தது. ஆண்கள் இந்த ரெமெடியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த மஞ்சளை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற பொருட்களை சேர்த்து இந்த ரெமெடியை பயன்படுத்திக்கோங்க. இந்த கஸ்தூரி மஞ்சளில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகமாக இருக்கிறதால நம்மளோட சருமத்தில் உள்ள பருக்கள், கரும்புள்ளிகள், கருந்திட்டுகளை போக்கி நம்மளோட சருமத்துக்கு நல்ல ஒரு இறுக்கத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த கஸ்தூரி மஞ்சள். நம்மளோட சருமத்தில் ஓப்பன் ஃபோர்ஸஸ், அதாவது சரும துளைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்து இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை கூட போக்கக்கூடியது இந்த கஸ்தூரி மஞ்சள். நம்மளோட சருமத்துக்கு நல்ல ஒரு பொலிவையும் நம்மளோட சருமத்தை பளபளப்பாகவும் வச்சிருக்கக்கூடியது இந்த கஸ்தூரி மஞ்சள். பெண்களுக்கு முகத்தில் வளரக்கூடிய தேவையற்ற முடிகளை நீக்கக்கூடியது இந்த கஸ்தூரி மஞ்சள். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பொருளும் சேர்த்து நல்லா சீக்கிரமாக மிக்ஸ் ஆயிரும். இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். 1 நிமிஷம் மட்டும்தான் சுற்றி எடுத்தேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக நாம் இதில் லெமன் சேர்த்துக்க போகிறோம். ஒரு லெமனை எடுத்து கட் பண்ணி ஒரு 1/2 லெமனை மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமனில் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்மளோட சருமத்தை நல்லாவே வந்து ப்ளீச் பண்ணக்கூடியது இந்த லெமன். லெமன் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸில் நீங்கள் மேக்கப் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மேக்கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கை போட்டுக்கோங்க. இந்த ரெமெடியில் நாம் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நேச்சுரல்ன்றதால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. ஒரு 20 நிமிஷம் மட்டும் இந்த பேக்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மலான வாட்டரில் உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. உங்களோட ஃபேஸ் எந்த அளவு பிரைட்டாக இருக்குது அப்படின்றது இந்த ரெமெடியை யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். உங்களோட சருமத்தில் எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்மளோட சருமத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சு நம்மளோட சருமத்தை வந்து க்ளீன் அண்ட் கிளியராகவும் பொலிவாகவும் வைக்கக்கூடியது இந்த ரெமெடி. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த ரெமெடியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.